சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது வரப்போற 2025வது ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான சோதனைகளை கொடுக்க போகுது, ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது ஆண்டு என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும், ஏதாவது சோதனைகளையும் போராட்டங்களையும் உருவாக்குமா, உடல் ஆரோக்கிய ரீதியா என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட் வாய்ப்புகள், இந்த மாதிரியான ஏதாவது யோகங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்குமா, ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே சந்திச்சுட்டு வரக்கூடிய கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருந்து விடுதலை கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா மேலும் மேலும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அதிகரிக்குமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை, அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு வீடியோ பிடிக்காம போச்சு அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2024வது வருஷத்துல முழுக்க குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசிலேயே உட்கார்ந்திருந்தார். இதனால ரிஷபராசிக்காரங்க பணத்திலேயே பொருளுவாங்க, பணம் அவங்கள தேடி வந்துகிட்டே இருக்கும். இவங்க பணத்தை தேடி அலையவே வேண்டாம், பணம் இவங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே அம்பானி ரேஞ்சுக்கு பெரிய அளவுல முன்னேறுவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த உயர் பதவிகள் கிடைச்சி ரொம்ப டாப்ல போய் உட்கார்ந்துக்குவாங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகளே இருக்காது. குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கும். இந்த 2024வது வருஷத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு சொர்க்க வாழ்க்கை அமையும் அப்படின்னு எல்லாம் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் ஒரு அற்புதமான அதிர்ஷ்ட வாழ்க்கையை தான் 2024ல வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா 2024வது வருஷம் பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏமாற்றங்களை மட்டும்தான் கொடுத்திருக்கு, நிறைய வீழ்ச்சிகள் மட்டும்தான் கொடுத்திருக்கு. பெரிய அளவுல லாபங்களோ பெரிய அளவுல முன்னேற்றங்களோ இவங்க வாழ்க்கையில கிடைக்கல. இவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கறதே 2024ல இல்லாம போயிடுச்சு. இருக்கிறத காப்பாத்திக்கிறதுக்கே பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க குட்டிக்கரணம் போட வேண்டிய ஒரு சூழல் கூட 2024ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவே உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடந்த 2024வது வருஷத்துல பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் மருத்துவமனையிலேயே தங்கி இருந்து சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு சூழலையும் கடந்த 2024வது வருஷத்துல சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2024வது வருஷத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் கடன் நெருக்கடி, நிறைய பண தட்டுப்பாடு, அப்படி இல்லைன்னா திடீர் பண இழப்பு, எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி காரிய தடைகளை சந்திக்கிறது, அப்படி இல்லைன்னா திடீர் தோல்விகளை சந்திக்கிறது, எந்த ஒரு திட்டத்தை போட்டாலும் சரி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத அளவுக்கு நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறது, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் வேலை இழப்புகள் ஏற்படுறது, அப்படி இல்லைன்னா வேலை பார்க்குற இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது, குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினம் சண்டை சச்சரவுகள், தினம் பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க கடந்த 2024ல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த 2025வது வருஷத்துல குரு பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது, சனி பகவானோட பயிற்சியும் நடக்க இருக்குது, போதாக்குறைக்கு ராகு கேதுக்களோட பயிற்சியும் நடக்க இருக்குது. அப்படிங்கறதால இந்த 2025வது வருஷத்துலயாவது ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்கள் நடக்குமா, யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த 2025வது வருடத்தோட கிரக அமைப்புகளை வச்சு ஆராய்ச்சி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில இருந்து பயிற்சியாகி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு வந்துருவார். அப்படிங்கறதால இனி வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பா உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களா தான் இருக்கும். நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி பெரிய அளவுல வீழ்ச்சிகள், பெரிய அளவுல நஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த 2025ல இருக்காது. ஏதாவது ஒரு வகையில லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025வது வருஷத்துல உச்சக்கட்ட முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஒரு சிலருக்கு தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய யோகங்களும், இன்னும் ஒரு சிலருக்கு புதிய கிளைகளை திறக்கக்கூடிய யோகங்களும் இந்த 2025வது வருஷத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதுவே உத்தியோகத்தில் இருக்கிற ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்துல நீங்க வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா சிறப்பான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா அமையும். வேலை மாற்றம் வேண்டாம், இருக்கிற வேலையிலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வேலையிலேயே சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவிகள் கட்டாயமா உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்க புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருந்தாலும் சரி, தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருந்தாலும் சரி, இந்த 2025வது வருஷத்துல தாராளமா செயல்படுத்தலாம். தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த வருஷத்துல நீங்க தாராளமா எடுக்கலாம். முக்கியமா வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில சனி பகவான் வந்து உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தானமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சாலையோரங்கள்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து செய்யுங்க. முக்கியமா உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது உதவிகளை செய்யறீங்க அப்படின்னா சனி பகவானோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும். அது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் சனி பகவானோட அருளால முழுமையான வெற்றியும் முழுமையான வளர்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தற்சமயம் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசியில இருக்கிற குரு பகவான் இந்த 2025 மே மாசத்துல உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்படிங்கறதால இந்த 2025ல திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கூடி வரும். ரொம்ப வருஷமா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுவுமே எனக்கு அமையல, எதுவுமே செட் ஆகல, இதுக்கப்புறமா எனக்கு வரன் அமையணும்னு எனக்கே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 2025வது வருஷத்துல கட்டாயமா உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரப்போகுது. ஒரு சில ரிஷபராசி அன்பர்களோட வீட்டுல திருமண கட்டி மேல சத்தம் கேட்க போகுது. முக்கியமா ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 2025வது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏற்கனவே திருமணமான ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட இந்த 2025வது வருடத்துல முழுமையா விலகும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு சிறப்பான ஆதரவும் சிறப்பான ஒத்துழைப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமா உங்களோட வாழ்க்கை துணை எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கை துணை மூலமாவே உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கூட இந்த வருடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த 2025வது வருஷத்துல கேது பகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில வந்து உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கறதால ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025வது வருஷத்துல உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்தணும். தாயோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் தாய்வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகள், மன கவலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க, ஏதாவது உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 2025வது வருஷத்துல அந்த மாதிரியான ஆதரவும் உதவிகளும் உங்களுக்கு முழுமையா கிடைக்காம போகும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு தாய்வழி சொந்த பந்தங்களே எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த 2025வது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025வது வருஷத்துல உங்களோட சொந்த பந்தங்கள் கிட்ட அதிக அளவுல நெருக்கத்தை காட்டாதீங்க. கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சொந்த பந்தங்களுக்கு ஓடி போய் உதவிகளை செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு கடவுளே நேர்ல வந்து வரம் கொடுக்கிற மாதிரி இந்த 2025வது வருடம் ரொம்ப ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.